ஆமா மாமா, இந்த நாடகத்துல மாமியாரி என்ன கொடுமைப்படுத்தா. ஐயோ மர்ம ஒட்ட விட்டு நிக்கா. அட பாவி மாமியாரே, கூறுகட்ட மாமியாரே. இது முக்கியமான சீன். ஓடல வந்து நிக்கியா, தள்ளுங்க. சீரியல் பைத்தியத்தை வச்சு என்ன செய்ய? இடி மத்தியானம் மணி 12:30 ஆகுது. சோறு ஒண்ணு பொங்கன மாதிரி தெரியல. மாமை விடாதே. கடுவு ஜீரகம் உள்ளி வெள்ளப்புடு ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. நீர் அங்க இங்க சுத்திட்டு எடுத்துட்டு வாரேரு. எதையாவது வாங்கி எடுத்து தாரேரா. நீர் அங்க இங்க சுத்திட்டு ஹோட்டல்ல என்ன தேவை எடுத்துட்டு வாரேரு. நான் அப்படியே வீட்ல பசியும் பட்டினியுமா கிடந்துட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் முதல்ல சொல்லலாம்ல, வாங்கிட்டு வந்திருப்போம்ல. ஐயர் வேற பசிக்க. சரி இரு, இப்ப வாரேன். எட்டியா மக்கா போ சொல்லப்படாதே. நான் கொஞ்சம் சோத்த கொண்டு திருப்பம்ல வீட்ல இருந்து. ஏம்மா என் ட்ரிக்க பத்தியா? ரொம்ப நேரம் ஆயிட்டு. அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு அந்த மனசை எதிர்ப்பா செய்வாரு. உடனே கடலை ஓடி போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துருவாரு. அதுவும் மட்டன் பிரியாணி பார்சலாகும். எட்டி என்னடி சொல்லுதா? ஆமாம்மா, நான் இந்த ட்ரிக்க தான் ரொம்ப நாள் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே அது இல்ல இது இல்லம்மே. உடனே வயிறு வர பசிக்குமேனா நேரம் வர ஆயிட்டு. சரி இனி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் அது இதுன்னு வாங்கிட்டு வருவாரு. நானும் வேலை செய்யாம உட்காந்து திம்பம்மா. என் செல்லமே, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய வெட்டி, இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. உனக்கு மூளையோ மூளை. இம்மா இரிமா, அப்படியே மட்டன் பிரியாணி தின்னுட்டு போலாம். மாமாய் வந்துட்டீங்களா? மட்டன் பிரியாணியா இல்லனா சிக்கன் பிரியாணியா? எது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? நீ என்ன சொன்ன? கடுகுச்சி இல்ல, சீரகம் இல்ல, அதுக்கப்புறம் உள்ளி வெள்ளப்பொடி இல்லன்னு சொன்னீங்களா? அதான் எல்லாம் அடுக்கலையில வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். சோத்த பொங்கு போய் குழம்பு வை, கறியை கூட்ட வை.